வேளையிலும் நாங்கள் இந்த வேளையிலும் இணையிருப்பது வேத பாட நிகழ்ச்சி. எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரன் பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். புதிய நேரத்திலும் கத்தர் அவர் கூடாக வழி நடத்துவாராக. இந்த நேரங்கள் அனுகூலமாக இருக்கும் அவருக்கு விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உபயோகிப்போம். இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்போம். பிதா குமாரன் பசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஒரு மணி வரையும் வழி நடத்துங்கள். இன்றைய நாளில் இந்த வாக்குத்தத்தம் மிகவும் சவுண்டாக இருந்தது, நல்லாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென். இந்த வேளையிலும் வேத பாடத்திலே உங்களிடம் ஒப்படைக்கிறோம். என்ன தலையங்கம் கொடுக்குறீங்க? இன்றைய நாள்ல ஐயா பரிந்து பேசும் ஜெபம். பரிந்து பேசும் ஜெபம் என்ற தலைப்பின்களை எடுத்து வாருங்கள். கர்த்தர் வழி நடத்துவாரா. ஆமென். 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 ஜெபம் பண்ணுவோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு நாளில் உம்முடைய சமூகத்திலே வரவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே ஆண்டவரை பேசும்படியாகவும் நீங்கள் அடியேனுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிற உங்களுடைய அருமையான கிருபைகளுக்காக உங்களை நான் துதிக்கிறேன், உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. நீங்கள் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறதுக்காக சூத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் வேத தியானத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஜெபத்தை குறித்து இந்த நாட்களை பார்ப்போம். இந்த ஜெபம் என்று சொல்லுகிற காரியம் அநேக வகைகளாக இந்த நாட்களை பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையாக ஜெபம் பண்ணுகிறது ஒரு வழியாக இருக்கிறது. மற்றோருக்காக அந்த நாட்களிலே, அதாவது சுகவினருக்காக ஜெபம் பண்ணுகிறது இன்னொரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழுக்களாக சேர்ந்து இந்த நாட்களை ஜெபிக்கிற ஜெபம் இன்னொரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு காரியம் விசேஷித்த ஜெபம் என்னவென்றால், பரிந்து பேசுகிற ஜெபம் என்று தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இன்றைக்கு சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து பாருங்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அதுக்கு பின்பாக 40 நாட்கள் இருந்து அங்கே பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அங்கே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அங்கே போய் சும்மா இருக்கவில்லை. பிதாவுடைய வலது பார்சத்திலே இருந்து இன்றைக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த நாட்களை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடாது. அவர்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே வந்து அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் கர்த்தர் இப்படியான காரியத்தை அந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்கிறது, யோவான் 10ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகைது எடுத்திருக்கிறான். எப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இன்றைய நாட்களே ரட்சிக்கப்பட்டவர்களை கூட இந்த நாட்களில் அவன் என்ன செய்கிறான் சொன்னால், மறுபடியுமாய் தன்னுடைய வசமாக இந்த நாட்களை திருப்புகிறவனாய் இந்த நாட்களை இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு எந்த விதமான காரியம் இல்லை அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம், முடிவு பரியந்தம் நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமை பாருங்கள், கடைசி நிமிஷம் உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய ஆவி இந்த பூமியை விட்டு பிரிகிற நேரத்துல கூட அவன் உங்களை வஞ்சித்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே இழுக்கக்கூடியவனா அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் எத்தனையோ பெரிய ஊழியர்கள் அங்கே கடைசி நேரத்திலே விழுந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களை நடப்போமா இருந்தால், ஆண்டோடைய சித்தத்தை செய்வோமா இருந்தால், ஆண்டோடைய திட்டத்தை இந்த நாட்களை அறிந்து நாங்கள் செயற்படுவோமா இருந்தால், அந்த கடைசி நேரம் கூட இந்த நாட்களில் நாங்கள் அந்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பிள்ளைகளை. பாருங்கள், இன்றைக்கு இந்த பரிந்து பேசும் என்ற ஜெபத்திலே பார்க்கிற வேளையிலே தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே நான் வாசிக்கின்றேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்கள்னாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண
பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாய பிரமாணங்களையும் நியாயங்களையும் இந்த நாட்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே தானியேல் எப்படிப்பட்ட ஒரு வாலிபன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வாலிபனாய் இருந்த காலத்திலே அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு இந்த நாட்களை கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், அங்கே இந்த தானியேல் அந்த பாபிலோனுக்கு போனாலும் அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய காரியம், அவர்களுடைய செயல்பாட்டிலே இந்த நாட்களிலே எள்ளளவும் இந்த நாட்களிலே கலந்து கொள்ளவில்லை அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தானிய 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்கள், தானியேல் அந்த ஜீவனுள்ள தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலதான் இங்க தானியேல் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார், ஆண்டவரே, அதாவது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவன் நீர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை நாங்கள் எடுக்கிற வழியிலே நாங்கள் ஏனோ தானோ ஒன்று வந்து இந்த நாட்கள்ல இருந்து ஐயா ஜெபிங்க ஐயா, ஆமா ஜெபிங்க ஐயான்னு சொல்லுகிற வழியிலே டக்குன்னு ஜெபித்து விட்டு போகிறது அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவருக்காக அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் இந்த நாட்களை எதிரெடுக்க வேண்டுமா இருந்தால் அந்த ஜெபத்திலே இந்த நாட்களை என்ன எப்படியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த ஜெபம் நாங்கள் முதலாவது நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் சுத்தமா இருக்கிறதா, அதாவது நாங்கள் நம்முடைய சிந்தனைகள் சுத்தமா இருக்கிறதா, நம்முடைய சிந்தனைகள் அங்கே சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறதா, இப்படியாக அந்த நாட்களில் நம்மை முதலாவது ஆராய்ந்து அறிந்து இந்த நாட்களிலே அந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுப்போமா இருந்தால் அந்த ஜெபத்துக்கு உடனடியாக பதில் இருக்கிறது என்பதை பதில் தருகிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வேதத்திலே பாருங்கள், அங்கே எலியா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாகத்தான் இந்த நாட்களில் இருந்தார். ஆனாலும் அந்த எலியாவினுடைய ஜெபத்தை பார்க்கிற வேளையிலே எப்படியாக தேவன் அந்த எலியாவுடைய ஜெபத்துக்கு அங்கே இந்த நாட்களை பாருங்கள் செவி கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்க பாருங்கள், எலியா மழை, அதாவது 3.5 வருஷம் மழை இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுகிற வேளையிலே மழை நிறுத்தப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய சொல்லுக்கு, மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் இயற்கைக்கு கட்டளை எடுக்கிறார்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு அந்த எலியான்னு சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷர் எவ்வளவு பயங்கரமான ஊழியக்காரனாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, அவருடைய தேவனோடு இருக்கிற அவருடைய ஐக்கியம் இந்த நாட்கள் வித்தியாசமான ஐக்கியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மழை மறுபடியும் பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறதை இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதே விதமாகத்தான் பாருங்கள், இந்த நாட்களை அதே எலியாய் தான் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் எசபேலுக்கு பயந்து இந்த நாட்களில் சூரிய செடிகளே இந்த நாட்களில் ஒழித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவரே என்னை கொண்டு போடும் சொல்லி இந்த நாட்கள் சொல்ற அளவுக்கு இந்த நாட்களில் இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதிலே எதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீர்க்கதரிசிகளே இந்த நாட்களில் இருந்தது. அதுதான் முதலாவது தேவனை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. பக்தனாகிய யோபை எடுத்து பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்த நிமித்தம்தான் தேவன் அவருக்குள்ளே வெளிப்பட்டார் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே யாருக்கு இருக்கிறதோ அந்த பயத்தின் மூலமாகத்தான் தேவன் அவர்களோடு கூட இருந்து அங்கே வெளிப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த தானியேல் இளம் வயசிலே பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே பாருங்கள் அவர்களை அங்கே அழைத்து வந்து என்ன செய்வார்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அதாவது அவர்களுடைய அந்த அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பாபிலோன் முறையின்படி அவர்களை இந்த நாட்களிலே அவர்கள் எந்த விதமான சந்ததிகளை விருத்த சேதனம் செய்ய முடியாதபடி, அதாவது அவர்கள் சந்ததியை விருத்து செய்யாதபடி அவர்களுடைய அந்த ஆண்மையை இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அற்றுப்போகிற அளவுக்கு இந்த நாட்களை அவர்கள் காரியங்களை செய்வார்கள் கர்த்தருடைய சிறைப்பிடித்துக் கொண்டு வாரவர்களை என்றால் அவர்களுடைய காரியம் அந்த அவருடைய சந்ததி அந்த இடத்திலே பெருகக்கூடாது என்பதற்கா அப்படியாக ஒரு கொடுமையான காரியத்துக்குள்ளே தான் கொண்டு வந்து இந்த நாட்களை அவர்களை அந்த இடத்திலே வைத்திருந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்கள் அங்கே பெருகாதபடி இந்த நாட்களை காக்கும்படியாகத்தான் அப்படி பாபிலோன் ஒரு சூழ்ச்சியை செய்த அந்த இடத்திலே காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற வேளையிலே
அங்கே தானியேலுக்குள்ளே எந்த விதமான இச்சை நாவியோ எந்த விதமான காரியங்களோ இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவர் சொல்லுகிறார், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் தேட இந்த நாட்களே என் முகத்தை இந்த நாட்களை என்ன செய்தேன், அவருக்கு முன்பாக அந்த நாட்கள் அவருக்கு நேராக அந்த நாட்களை திருப்பி நேராக்கினேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப தேவனுடைய அந்த இடைப்படுதல் அவசரமாக தேவை என்று இந்த நாட்களை உணரும் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறது? அல்லது இந்த நாட்கள் ஒரு சிலருக்கோ அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், பரிசுத்தத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் தொடர்ந்து இந்த நாட்களை ஜெபிக்கும் ஒருவர் தேவனிடத்திலே இந்த நாட்களை கெஞ்சி ஜெபிப்பதுதான் பரிந்துரைக்கிற ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இந்த வார்த்தை சற்று கவனிச்சு பாருங்க. முதலாவது நாட்கள் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஹோல்னஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இரண்டாவதாக நம்பிக்கை, ஹோப், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப ரெண்டு காரியம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்குள்ளே அந்த தேவனுடைய பரிசுத்தம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உண்டாகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய நம்பிக்கை நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த ஜெபம் நமக்குள்ளே கிரியை செய்யும். அந்த ஜெபத்தை நாங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு பலன் உண்டாகும் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், அழுது குளறி ஜெபிக்கிறார்கள். ஆனா எந்த விதமான அசைவும் இல்லை அருமையான கர்த்தர். ஒரு கல்லு கூட அசையாது. சரி, கல்லு வேணா ஒரு பேப்பர் கூட அசையாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன காரணம் சொல்லி சொன்னால், ஏதாவது முதலாவது நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே என்ன குறைபாடுகள் இருக்கிறது, என்ன காரியங்கள் இருக்கிறது, நமக்குள்ளே கர்வம் இருக்கிறதா, நமக்குள்ளே கோபம் இருக்கிறதா, நமக்குள்ளே பெருமை இருக்கிறதா, நமக்குள்ளே அகங்காரம் இருக்கிறதா, நமக்குள்ளே பரிசுத்த குறைச்சலான காரியங்கள் இந்த நாட்களே இருக்கிறதா, நமக்குள்ளே இச்சையான காரியங்கள் இருக்கிறதா, இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நம்மை நிதானித்து இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பரிசுத்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா பாருங்கள், இந்த பரிசுத்தத்தோடும் தேவன் மேலே வைக்கிற நம்பியோடும் அங்கே உறுதியோடும் தொடர்ந்து இந்த நாட்களை ஜெபிக்கும் ஒருவர் தேவனிடத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறது தான் பரிந்துரைக்கும் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, பரிந்துரைக்கும் ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே தானியேல் இந்த நாட்கள் தானியேலுடைய ஜெபம் பரிந்து பேசும் ஜெபமாகும் என்றும், ஏனென்றால் அவன் எருசலேமிலே இந்த நாட்களே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எருசலேமிலே இந்த நாட்களே மீட்புக்காக முழு தேசத்துக்காகவும் அவன் ஊக்கமாக ஜெபித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த தானியேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்? அவர் எருசலேமுடைய மீட்புக்காகவும் முழு தேசத்துக்காகவும் அவன் இந்த நாட்களை எப்படியாக தவிக்கிறான்னு சொன்னால், ஊக்கமாக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, புதிய பழைய உடன்படிக்கையின் கீழிருந்து எண்ணுக்கடங்காத தேவ மனிதர்களும் பெண்களும் இந்த நாட்களே, கிறிஸ்துவும் இந்த நாட்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நாட்களை ஏறெடுத்து பரிந்துரையும் ஜெபத்திலே அங்கே பரிசுத்த வேதாகமத்திலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த பரிந்துரைக்கிற ஜெபம் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த நாட்களை பாருங்கள், தானியேல் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே அநேகர் கூட இந்த நாட்களை சேர்ந்து இந்த நாட்களை ஜெபித்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், எருசலேமிலே ஒரு விடுதலை வர வேண்டும், எருசலேமிலே பாருங்கள் அவர்களை பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட தங்களுடைய தேசத்திலே நாங்கள் இந்த நாட்களை விடுவிக்கப்பட்டு தங்களுடைய தேசத்திலே காரியங்களை செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 70 ஆண்டுகள் இந்த நாட்களை சிறைப்பிடித்து அந்த இடத்திலே வைத்திருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் எப்படியான காரியம். அப்ப அந்த நாட்கள் அந்த 70 ஆண்டுகளும் அவர்கள் இருந்து என்ன செய்தார்கள் சொன்னால், பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள், தேசத்துக்கு விடுதலை வேணும்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய தேசத்துக்கு இந்த நாட்களை விடுதலையை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு புதிய தேசத்தை இந்த நாட்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியத்திலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், பரிந்துரைக்கும் ஜெபத்தை இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த நாட்களை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார் என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான் இந்த நாட்களை நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார், நமக்குள்ளே வருகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பரிசுத்தாவிட வல்லமையினாலே நிறைந்து ஏன் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆவியானவர் வந்தால்தான் நம்முடைய குறைவுகளை சுட்டரிப்பார். பாருங்க, யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்பறுகிறவர் அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார், அதாவது பரிசுத்தாவினாலே. அப்படியான்னு சொல்லி சொன்னால், ஜலம் எதை குறிக்கிறது? கழுவுகிறதை குறிக்கிறது, அதாவது அழுக்கு நீக்கி கழுவுகிறதை இந்த நாட்களை குறிக்கிறது. ஆனால் இங்கே
பரிசுத்தாவியானோட அக்கினி எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற வேண்டாத காரியங்களை இந்த நாட்களை சுட்டரிக்கிற காரியமாக இருக்கிறது. அதாவது பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய காரியங்களை சுட்டரிக்கும். நம்முடைய சிந்தையிலே இந்த நாட்களை போட்டு குழப்பங்களை கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் வந்து சொல்லிக் கொண்டே நிற்பார். இந்த நாட்கள் நீ 5 வருஷத்துக்கு முதல் இந்த காரியத்தை செய்தாய் அல்லவா என்று சொல்லுவான். இப்ப நீங்க ஜெபிச்சு கொண்டிருங்க. ஜெபிக்கிற வழியில வந்து நிற்பான், பக்கத்துல வந்து நிற்பான். 5 வருஷத்துக்கு காரியம் நீங்க மறந்து எப்போ அந்த காரியத்தை விட்டுருவீங்க. ஆனா அவன் என்ன சொன்னா, இல்ல நீ இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இந்த காரியம் செய்தான்னா அவன் அக்குரட்டா அப்படியே கொண்டு வந்து கம்ப்யூட்டர்ல காட்டுற மாதிரி காட்டுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், இந்த ஜெபம் தடைப்படும். அந்த காரியத்துக்கு போயிருவீங்க. ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி அருமையான. ஆனால் இந்த வேளையில தான் பரிசுத்தாவியோட வல்லமை தேவையா இருக்கிறது. ஆவியானவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அவர் நம்முடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கழுவி நீக்கி சுத்திகரித்து நம்மை ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நடத்தி அந்த ஜெபத்தை எடுத்து வரும்படியாக ஆவியானவர் இந்த நாட்களை அனுபவிப்பார். அப்படியானால் அந்த நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கிற வேளையிலே ஆவியானவரோட துணியோடு தான் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறோம், அந்த ஜெபம் நம்முடைய உதடுகளிலிருந்து புறப்பட்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே நிறைந்து துதிக்க வேண்டும். துதிக்கிறது கூட இந்த நாட்களில் சும்மா துதிக்க கூடாது. பாட்டு புத்தகத்தை பார்த்துட்டு இந்த நாட்களே 4 பாட்டை படிச்சு போட்டு இந்த நாட்களை துதிக்கிறது ஒரு ஆராதனை என்று சொல்ல முடியாது. இப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கு ஆவியிலே இருந்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஒரு பாடல் கூட இருக்கிறது, நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவமே, பட்டேவோ புயபலமும் இல்லையே, யூதராய சிங்கம் யுத்த சிங்கம் என்று சொல்லி ஒரு பாடல் ஒன்று இந்த நாட்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதும். ஏனென்றால் அனுப்புகிறவர் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய அதாவது ஆவியானவர், பிதாவுடைய ஆவியானவரை நமக்குள்ளே அங்கே வைத்து அந்த படியில தான் போங்கோ, போய் இந்த நாட்களிலே காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், முதலாவதாக இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலையும் அங்கே பரிசுத்தாவியானவரின் பரிந்துரைகளையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது எப்படின்னு சொன்னால், தாம் தேடவும் ரட்சிக்கவும் வந்த திரளான மக்களுக்காக இவ்வுலகத்திலேயே தமது ஊழியத்தை ஆரம்ப காலத்திலே இயேசு இந்த நாட்களை என்ன செய்தாராம், இந்த நாட்களிலே ஜெபித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வாங்க வாசிப்போமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பி லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே அங்கே 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமனுக்கு குமாரனாய் இருக்கிறான் சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் இழந்து போன அந்த தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமை, ஆதாம் இந்த நாட்களிலே ஏதோன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் இழந்துட்டாரையா. ஒரு காரியம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்துட்டார், ஒன்றுமே இல்லை, வெறுங்கையா நிற்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் அந்த ஆதியாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6 நாட்களுக்கு உண்டாக்கி இந்த நாட்களை எல்லா காரியத்தையும் செய்து 7ஆம் நாளுக்குள்ளே போக போகிறார். அதுக்கு முன்பாக என்ன செய்யறான்னு சொன்னா, ஆதாமுடைய கையிலே கொடுத்தது நாட்களே நீ எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தி கொள்ளு சகல அதிகாரங்களையும் கொடுத்துட்டார் ஆதாமுக்கு. அப்ப ஆதாம் அந்த நேரத்துல பாருங்க எப்படியாக இருந்தா தேவனுடைய வாயாத்தான் இருந்தார் அந்த நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆதாம் அந்த நேரத்துல பாருங்கள் ஒரு சொல்லி சொன்னது, மரத்தை அசையாத காத்தை அசையாத இல்லைன்னா காத்து நிற்கும் அருமையான நண்பிள்ளைகளே. அப்ப அப்படியாக தேவன் வல்லமையை கொடுத்திருந்தும் அதே ஆதாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னார், இச்சை நிமித்தம் ஏவாள் மூலமாய் அங்கே இச்சிக்கப்பட்டது நிமித்தம் ஆதாம் அந்த இடத்திலே ஆதாம் சேர்ந்து விழுந்து போகிறதை பார்க்கிறோம் அருமையான நண்பு பிள்ளைகளே. ஆனால் அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருந்தும் ஆதாம் விழாமல் இருந்த அந்த நாட்களே ஆதாம் தேவன் அந்த கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாரா இருந்தால் அந்த நாட்களே என்ன நடந்திருக்கும்னு சொல்லி சொன்னால், ஏதோ தோட்டத்தில் ஒரு வெற்றியை கண்டிருக்க முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்காருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஏவாள் விழுந்துட்டாண்டதுக்காண்டி இந்த நாட்களை நாங்கள் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாங்கள் இப்ப பாருங்கள் வேதத்திலே பாருங்கள் இந்த நாட்களிலே யாருக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க, ஏனென்று சொல்லி இந்த நாட்களை பவுலடிகள் கூட புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார் இந்த நாட்களில் பெண்கள் சபைகளிலே பேசக்கூடாது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாரம் ஆண்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் ஆண்கள் சில காரியங்களை பகுத்தறிந்து செயல்படுத்துகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் இந்த நாட்களை மாறி தலைகீழாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் இழந்ததை தான்
தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும். ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் இழந்து போன தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவன் கொடுத்த அந்த வரங்கள், கிரியைகள், கிருபைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் இழந்து போற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு சிறிய அற்ப பாவத்து நிமித்தம் அங்கே இழந்தது நிமித்தம் இந்த நாட்களே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாட்கள் எப்படி சொல்லி சொன்னால், அவர் அங்கே ஏதோன் தோட்டத்திலே இழந்ததை இங்கே நான் இப்ப என்ன செய்ய போறேன், நான் மறுபடியுமா இந்த நாட்களே தேடவும், என்னத்தை இழந்தார்ன்றதை குறித்து தேடவும், ரட்சிக்கவுமே இந்த நாட்களே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால், தேடி இந்த ஜனங்களை விடுதலையாக்க இந்த நாட்களை ரட்சிப்பு சொன்னால் சல்வேஷனுடைய உண்மையான எபிரேய பதத்திலே பார்க்கிற வழியில மனுஷனுக்கு விடுதலை என்பதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் ஒரு விடுதலையையும் அந்த இழந்து போனதை தேடி மறுபடியுமா இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளும்படியா அப்ப மனுஷனிட கொடுக்கறதுக்கு வரைய இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களே போய் பிதாவுடைய வலது பாரசத்திலே அங்கே இருக்கிற வேளையிலே பாருங்கள், பிதாவுடைய ஆவியானவரை இந்த நாட்களை அனுப்புகிறார், கம்ஃபர்ட்டர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையிலே நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியத்தை இந்த நாட்களை நிர்ணயிக்கிறாரோ அதை இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களை இருப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துக்கு போ அதை சொல்லிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார். இதுதான் ஆவியானுடைய தன்மை. அப்ப வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இழந்து போனதை மறுபடியுமா இந்த நாட்களிலே பெற்று இந்த நாட்களை பாருங்கள் அக்னியாக இந்த நாட்களை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஜலத்தினாலே ஜனத்தை கழுவுறேன் ஐயா, அவ்வளவுதான். ஆனால் எனக்கு பின்னால வருகிறவன் சொன்னால் பரிசுத்தாவே அக்னினாலே கழுவுவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சுட்டரிப்பார். அப்ப மிகுதியா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சின்ன சின்ன காரியங்களை சுட்டரித்து அங்கே தெளிவாக நாங்கள் பருந்து பேசும்படியாக அந்த ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக இந்த நாட்களே ஒரு மனத்துக்குள்ளே இந்த நாட்களே ஒரே சிந்தைக்குள்ளே இந்த நாட்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், எருசலேமிலே இந்த நாட்களிலே சீரழிந்த நிலையை கண்டு இந்த நாட்களிலே என்ன செய்தாராம் ஆண்டவர், அங்கே கண்ணீர் விட்டாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை எருசலேமை குறித்தான் சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், எருசலேம் ஒரு மைய பொருளாக இருக்கு. இன்றைய பாருங்கள், என்ன காரியத்தை நாங்கள் செய்தாலும் இந்த நாட்களை உலகமா இருந்தாலும் சரி, அங்கே என்னத்தை பார்க்கிறார்கள் சொல்லி சொன்னால் எருசலேமை தான் அங்கே பார்க்கிறார்கள். எருசலேமில் ஒரு காரியம் நடக்குமா இருந்தால் அந்த காரியத்தினுடைய எதிரொலி உலகத்துல நடக்கும். எருசலேமில் ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் உலகம் முழுக்க பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு மரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் நீங்க காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், லூக்கா 19:41 சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்து, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதிருக்கிறதுனாலேயே அறியாதிருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எந்த பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிடத்திலே உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாள் உனக்கு வரும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி விட்டு என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறாங்க. அப்ப இந்த காரியம் இந்த நாட்களிலே ஆண்டவற்ற காலத்துக்கு பின்பாக இந்த நாட்களில் நடந்து நிறைவேறின ஒரு காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு, ஏன் சுட்டரித்தார்னு சொல்லி சொன்னால், அந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிற வேளையிலேயே அங்கே அந்த ஆலயத்திலே இந்த பொன்னை எடுத்துக் கொள்வதற்காக அந்த நாட்களை அவர்கள் அப்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இந்த நாட்களை சுட்டரித்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் மறுபடியுமா இந்த காரியம் இந்த நாட்களிலே வரப்போகிற நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக ஆலயம் கட்டப்பட போகிறது. இப்படியான வாக்குத்தத்தங்கள் மறுபடியுமா இந்த நாட்கள் திரும்ப வரப்போகிறதா இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இவ்வுலகத்திலே தமது ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ஜெபித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், தமது சீசர்களுக்காக தனிப்பட்ட முறையிலே இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பொதுவான ஜெபத்தை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் வாசிக்கின்றேன் பாருங்க. 22ஆம் அதிகாரத்திலே
34வது வசனம் இந்த நாட்களில் எப்படி சொல்லுகிறார் சொன்னால், அவர் 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 அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவும் முன்னே உன்னை இந்த நாட்களிலே சேவல் கூவு முன்னே நீ என்னை இந்த நாட்களில் அறிந்து, அதாவது கூவு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், அதை இந்த நாட்களில் பேதுருவை இந்த நாட்களில் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன், அந்த வார்த்தையும் இந்த நாட்களில் வாசிப்போமா இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்கள். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அருமையான கர்த்தர், இது கல்வாரியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது இந்த நாட்களே இப்படிப்பட்ட வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு பொதுவான ஒரு ஜெபத்தை எடுத்து வருகிறார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே, யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த நாட்களிலே அங்கே அவர் தமது எதிரிகளுக்காக இந்த நாட்களில் என்ன செய்தாராம்? ஜெபித்தாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், எதிரிகளுக்காக எப்படியாக அந்த நாட்களை ஜெபிக்கிறார் சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது 34ஆம் வசனத்திலே, இயேசு, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்கள். அவருடைய வஸ்திரம் அவர்களுக்குள்ளே அங்கே இந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டது? அதாவது அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பார்க்கிறோம், நான் இன்றைக்கு தானியேலுடைய அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் எப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களிலே, இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாய் கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் கூட்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே தானியேல் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுத்து உபவாச ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களுக்கு முன்பாக அங்கே கொடுமையான காலங்களாக இந்த நாட்கள் இருந்தது. அநேக தரம் இந்த நாட்களை இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை எதிரிகள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் சிறை பிடித்துக் கொண்டு போவார்கள். ஏனென்றால் அந்த நாட்களை அவருடைய ஆட்சி காலங்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் தேவனோடு இருப்பார்கள், ஆண்டவரோடு இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? கொஞ்சம் பின்மாற்றமா இந்த நாட்களை போவார்கள். அப்படி போகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே சில தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களுக்கு எச்சரிப்பார். ஆனால் அதை கூட இந்த நாட்களை கேட்காதபடி அவர்கள் இந்த நாட்களை தங்கட வழிகளிலே இந்த நாட்களை போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே எதிரியினுடைய கையிலே இந்த நாட்களை என்ன செய்வார்? ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களை அனுமதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள், நீங்க வேதத்திலே பாருங்கள், எத்தனை ராஜாக்கள் இந்த நாட்களை ஆண்டிருக்கிறார்கள். ஒரு சில ராஜாக்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள் எந்த விதமான விக்கிரக ஆராதனைகளும் இல்லாதபடி தெளிவாக இந்த நாட்களை ஆட்சி செய்தார்கள். ஆனா ஒரு சிலர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், விக்கிரகங்களை கொண்டு வந்து இந்த நாட்களிலே தேசத்தை அங்கே ஆண்டவருடைய கோபத்துக்குள்ளாக இந்த நாட்களை திருப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியங்கள், விபச்சாரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், பொய்யான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களை வெறுக்கிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பாருங்கள், அந்த நாட்களிலே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு சிலர் வந்து அவர்கள் மூலமாய், அதாவது பீலியாம் தீர்க்கதரிசி மூலமாய் பாருங்கள் பொய்யான காரியத்தை இந்த நாட்களை சொல்லி ஜனங்களை பாவத்திலே விழும்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அதே விதமாகத்தான் இன்றைக்கு தேசத்திலே இந்த நாட்களை பாருங்கள் என்னத்திற்காக பிரச்சனை வருகிறது சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எந்த தேசத்திலே இருக்கிறதோ அந்த தேசத்துக்குள்ளே அழிவும் காரியங்களும் இந்த நாட்களே இருக்கும். தேசம் எவ்வளவு காரியத்தை செய்யலாம் பாருங்க, இன்றைக்கு தேசம் பெரிய வல்லரசாக இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் இந்த நாட்களே இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா தேசத்திலே காரியங்கள் விளங்கும். இன்றைக்கு பேர் பெற்றிருக்கிற வல்லரசு நாடுகள்ல இன்றைய பாருங்கள் பணப்பிரச்சனைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேசத்துக்குள்ளே வேலை இல்லா திண்டாட்டங்கள் இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பஞ்சங்கள், பசிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் அந்த தேசத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களை அவர்களுக்கு இந்த நாட்களை தெரியாது. ஏனென்றால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல் இந்த நாட்களை இருக்கிறார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கும்? கல்லறையை துறந்தால் தான் நாற்றம் எடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலும்புகள் சதைகள் அழுகிற நிலையிலே இருக்கும். ஆனால் வெளியில பார்க்கிற வேளையிலே
பளிங்கு கற்களை வைத்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், வெள்ளி அடித்து அப்படி பூவெல்லாம் வைத்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பார்க்க அழகாயிரும். அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு சில வல்லரசு நாடுகள் அப்படியாக அந்த பொலிவான தோற்றத்தை இந்த நாட்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் அவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய. ஏனென்றால் ஒரு தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிற மனுஷர் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பாரா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த தேசத்திலே அவர் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியத்தையும் செய்து கொள்வார். ஆபிரகாம் லிங்கத்தை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் லிங்கத்துடைய காரியத்தை எடுத்து பார்க்கிற வேளையிலே அவர் பருந்து பேசுகிற ஜெபத்தை இருக்கிற மனுஷன். அவர் பாருங்கள், அவர் காலையிலே வந்து இந்த நாட்கள் என்ன செய்வாராம், அங்கே தன்னுடைய அதாவது அந்த அரண்மனையால் அதாவது அந்த நாட்கள் அந்த அந்த ராஜா அந்த அவர் இருக்கிற அந்த மந்திரி பிரதம மந்திரி இருக்கிற அந்த அந்த ராஜ்யத்தில் அந்த காரியத்துல வந்து அமர்வதற்கு முன்பு அந்த அறை வச்சு ஒரு அறைக்குள்ள போயிட்டு ஜெபம் பண்ணுவார். அந்த அறையில ஜெபம் பண்ணி இந்த நாட்களை முடித்ததுக்கு பின்பாகத்தான் எல்லாருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியான ஒரு முறை ஒருவர் கேட்டிருந்த அந்த நாட்களில் அவரை சந்திக்கும்படியாக கேட்டிருந்த வழியிலே அவர் சொன்னார், சரியாக 9:30 மணிக்கு வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லியிருந்தார். அவர் இந்த நாட்களில் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அவர் போய் வெளியிலே காத்து கொண்டிருந்தார். உள்ளுக்கு அவர் யாருடைய பேசிக் கொண்டிருக்கிற விதமாக இந்த நாட்களில் அவருடைய செவிகளிலே இந்த சத்தம் கேட்டுக்கொண்டது. சரியாக 9:30 முடிய விட்டு இந்த நாட்களில் வெளியே வந்து வாருங்கள், என்ன காரியம் வந்துருன்னு சொல்லி கூட்டு அழைத்து கொண்டு போனார். அப்ப அந்த இடத்துல கேட்டார், நீங்கள் யாரோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், அந்த நாட்களிலே இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவரோடு பேசித்தான் அந்த நாட்களிலே மற்ற காரியங்களை நான் செய்வேன். ஏனென்றால் அவர்தான் இன்றைய நாட்களிலே எப்படியாக இந்த ஜனத்தை காக்க வேண்டும், இந்த ஜனத்தினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், இந்த தேசத்தினுடைய காரியங்களை எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எனக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் தேவனை தேடுகிற வழியிலே தான் தேவன் நமக்கு அந்த காரியத்தை செய்கிறார். இப்ப பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையிலே நீங்க எடுத்து பாருங்கள், தானியேல் ஒரு சாதாரண மனுஷனல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள் ஒரு வஞ்சக சூழ்ச்சியாக அந்த சிலையை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியில் சிலையை வளரக்கூடாதுன்னு சொல்லுற காரியத்திலே, ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லுற காரியத்திலே பார்க்கிற வழியிலே தானியேலை பிடித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், கவனித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், வானத்தின் பலகணைகளை அதாவது பலகணைகளை திறந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், எருசலேமுக்கு நேராக தன்னுடைய அதாவது முகத்தை திருப்பி அங்கே ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற அருமையான கர்த்தருடைய. என்னதான் நடந்தாலும் தலைதான் போனாலும் இந்த நாட்களிலே நான் என்னுடைய ராஜாவை துதிக்காமல் விடமாட்டேன் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த நாட்களை என்ன செய்கிறார், அப்படியாக அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் என்ன செய்கிறது, தந்திரமாக அவர்கள் பிடித்து அவரை சிங்க கவியிலே போடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சிங்கம் அவரை சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் சிங்கத்தினுடைய வாயை கட்டுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அந்த ராஜா என்ன செய்கிறார்னா, மறுநாளில வந்து சொல்லுகிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனுடைய விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை கல்லை பிரடி பார்த்த வேளையிலே பாருங்கள், தானியேல் அங்கே கம்பீரமாக அந்த இடத்திலே எழுந்து வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்படியாக தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷர்கள் இவர்களுடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கிறதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஜெபங்கள் துதிகள் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைக்குமா இருந்தால் ஆண்டவர் உடனே இறங்கி வருவார். என்ன காரியம், எதற்காக இந்த ஜெபம், எதற்காக என்ன வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே இறங்கி வருவார். பவுலும் சீலாவும் துதித்தார்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர்கள் துதித்த வழியிலே பாருங்கள் சிங்காசனம் அசைக்கப்பட்டது. அங்கே என்ன நடந்தது, அங்கே அவர்களுடைய கட்டுக்கள் அவிழ்ந்தது, நுகங்கள் உடைந்தது, விடுதலை பெற்றார்கள். உடனே ஜனங்கள் கேட்கிறார்கள், அதாவது அந்த போர் வீரர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி இருக்கிறன்னு சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களிலே அந்த ஜெபத்தினுடைய ஆராதனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அனுப்பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே பரிந்து பேசுகிற ஜெபத்தை குறித்து பார்க்கிற வேளையிலேயே பிதாவின் சிங்காசனத்துக்கு முன் அங்கே நமக்காக இந்த நாட்களிலே பரிந்துரைப்பதற்கு இன்றும் இயேசு கிறிஸ்து செய்யும் அந்த ஊழியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த ஊழியத்தில் ஒரு பகுதி இந்த நாட்களில் ஒரு பகுதியாகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே 34வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவன் அதாவது யார், கிறிஸ்துவே கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறவரும்
அவரே தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்படியானால் கிறிஸ்துவானவர் இந்த நாட்களை பாருங்கள் நமக்காக பரிந்து பேர் அதை குறித்தான் வேதம் சொல்றது 33வது வசனத்திலே, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறார். இப்ப பாருங்கள், ஆண்டவர் தானையா ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்குகிறார். அப்படியானால் இந்த நாட்களை அவர்களை குற்றம் சாட்ட நம்மாலே இந்த நாட்களே முடியாது. ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறாராம்? பிதாவுடைய வலது பாரசத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பரிந்து பேசிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அதை குறித்து சொல்லப்படுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களில். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். 2 காரியங்கள் நடக்கிறது. இவ்வாறுங்கள் இந்த இடத்தை வேதம் சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே வேண்டுதல் சேருகிறவர்களுக்கு. அப்ப நாங்கள் ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே அவங்க பிதாவிடத்திலே சேருவதற்கு அவர்களுக்காக அனுதினம் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வேண்டுதல் செய்வதற்காக வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் எப்பொழுதும் இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் மரிக்கவில்லை. இதை நாங்க பார்க்க வேண்டும். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுகிறன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். 3 நாட்கள். அப்ப அந்த 3 நாட்கள் சொல்லி பார்க்க முடியாது. அப்ப தேவன் அங்கு உயிர் தெழுந்தார். அப்ப இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியது. அது மட்டுமல்ல, பாருங்கள், அங்கே எப்படி சொன்னால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அப்படியானால் தேவன் அந்த கடைசி நாட்கள் மட்டும் இந்த நாட்களிலே பார்த்து முடிவு பரியந்தம் அவர்களை நிலைநிறுத்தி ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே எப்படி சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த காரணத்தினால்தான் இயேசுவை இந்த நாட்களிலே நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று யோவான் அழைக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே தானியேல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாக அந்த நாட்கள் அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்களுக்கு அந்த தேசங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசி தேவனிடத்தில் அந்த காரியத்தை பெற்றுக் கொடுத்தாரோ, அதற்கு பின்பாக பாருங்கள், அந்த சந்ததி வழியாக அந்த நாட்களே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருந்து நமக்காக பரிந்து பேச. அப்படியானால் கடைசி நாட்களில் அவர் வரப்போகிறார். அதற்காக அந்த நாட்கள் என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டு இந்த நாட்களை நம்மை விடுவிக்கும்படியாக அவர் இந்த நாட்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. அதே மாதிரி தான் தானியேல் அதற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டோட சமூகத்திலே அந்த ஜனங்களுக்காக அந்த நாட்களிலே பரிந்து பேசினார் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே 24, 25வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறது, அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரதிட்சமாக அந்த நாட்களை பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை இந்த நாட்களிலே பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படியானால் இந்த நாட்களிலே உலகம் உண்டானது முதல் கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தாமே இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரு தரம் வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் இந்த பூமியிலே இந்த நாட்களை வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் மறுபடியும் இந்த நாட்களை என்ன செய்ய போறார்? 2வது வருகை இந்த நாட்களை வரப்போறார் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், எப்படியாக இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து தான் இந்த நாட்களே யோவான் ஸ்நானகன் இந்த நாட்களை யோவான் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரை இந்த நாட்களே இப்படியாக பரிந்து பேசுகிறவர் சொல்லி இந்த நாட்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் குறித்து பாருங்கள், 1 யோவான் புத்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களை என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவானின் புத்தகத்திலே
முதலாம் அதிகாரத்திலே 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வாசிக்கிறேன் பாருங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இந்த நாட்களை பாருங்கள், இவைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் அதாவது நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அங்கே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அவர் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருப்பதினால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதையும் அதனாலே இந்த நாட்களிலே அறிவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே யோவான் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நமது ரட்சிப்புக்கு கிறிஸ்துவனுடைய அந்த பரிந்துரை அவசியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலைக்கு ஆண்டவருடைய பரிந்துரை இருக்கும். அப்ப ஆண்டவர் தான் நாங்க சர்டிஃபை பண்ணணும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நீங்க பாருங்க, இடத்திலேயே ஒருவரை சந்திக்க போறோம்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த அவரை சந்திக்கிற ரொம்ப கஷ்டம் ஐயா, நீங்க செக்ரட்டரி எப்படிங்க, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி எப்படின்னு சொல்லுவாங்க. அவரிடத்துல போகணும்னு இந்த நாட்களே அவர் போய் இந்த நாட்களே அவரிடத்துல சொல்லுவார், நான் அந்த காரியத்தை நான் காரியத்தை செய்தாரன், இந்த மாதிரி இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லி. அப்ப பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாகத்தான் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களே நமக்காக பிதாவிடத்திலே போய் இந்த நாட்களே எல்லா காரியத்தையும் சீரா, இந்த மகன் என்னுடைய மகன் இன்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பிதாவிடத்தை சொல்லுவார். பிதா சொல்லுவார் இந்த நாட்களே பார்த்துட்டு, சரி ஓகே, உன்னுடைய நாமத்தினாலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், அப்படியான அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அந்த காரியத்தை இந்த நாட்களிலே அவருக்கு இந்த நாட்களை கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய, அப்ப பாருங்கள், அது பரிந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமாய் அந்த காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நமக்காக இன்றைய நாட்களிலே பரிந்து பேசுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே அங்கே பார்க்கிற வழியிலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களே பாருங்கள், பரிந்து பேசுகிற ஜெபங்களை தானியேலை போல இன்னும் இந்த நாட்களிலே ஒரு சிலர் இந்த நாட்களிலே பரிந்து பேசுகிற ஜெபங்களை இந்த நாட்களை எடுத்து வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், அங்கே பலவான்களை அவர் தமக்கு சொந்த கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தன்னுடைய ஆத்துமாவை இந்த நாட்களிலே மரணத்திலே ஊற்றி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜேமங்கேன்னு சொல்லி. அப்ப அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை அங்கே தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்து இந்த நாட்களை தீர்த்து அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வலி வேதனைகளோடு இந்த நாட்களை என்ன செய்கிறார், அந்த வேதனை வலிகளையும் பொருட்படுத்தாதபடி இந்த நாட்கள் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷத்தினால், ஏனென்றால் இவ்வளவு என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சந்தோஷத்தினால் அந்த நாட்கள் என்ன செய்கிறார், பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நாட்களிலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு பரிந்து பேசாவிட்டார், எப்பவோ சங்காரக்காரன் என்ன செய்வான்னா அடிச்சு நம்ம நொறுக்கி கொண்டே போயிடுவான். அருமையான கர்த்தர் ரொம்ப கவனமா இருக்கணும். அருமையான கர்த்தர் ஏன்னு சொன்னால், வேதம் சொல்லுவது அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை எடுத்திருக்கிறான், கட்சிக்கிற சிங்கம் போல். பாருங்கள், இந்த வேதத்திலே 2 சிங்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சிங்கம் யூத கோத்திரத்தின் சிங்கம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிற சிங்கமாக அந்த நாட்களில் இருக்கிறார், விடுவிக்கிற சிங்கமாக, அதாவது ரட்சிப்பை கொடுத்து. ஆனா இவன் என்ன செய்கிறான், கட்சிக்கிற சிங்கமா இருந்து யாரை விழுங்கலாம் என்று இன்றைக்கு வகை எடுத்திருக்கிறான். இப்ப பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள், அப்படியானால் அந்த இவனுடைய அந்த செயல்பாடுகள், இவனுடைய காரியங்கள், இவனுடைய வஞ்சகத்திலே இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாகத்தான் தேவன் நமக்காக அந்த நாட்களிலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை அறியாதபடி சில தாக்கங்கள், சில காரியங்கள் இந்த நாட்களை வருவதற்கு முன்பாக தேவன் அங்கே என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பிதாவிடத்திலே பரிந்து பேசி அந்த இடத்திலே நம்மை காக்கும்படியாக அங்கே தூதர்களை இந்த நாட்களை அனுப்புவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய சங்கீதம் 92 எடுத்து பாருங்கள், 91 எடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது,
உங்கள் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் தங்கள் கைகளிலே உங்களை ஏந்தி கொள்ளுவார்கள். ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் சில தடுக்குதல், சில காரியங்கள் இந்த நாட்களிலே வந்து இந்த நாட்களிலே நாங்கள் தடுக்கி இந்த நாட்களிலே விழுந்து அவனுடைய பக்கத்திலே சாருகிறவளா இந்த நாட்களிலே இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தெரியாது ஐயா. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய அன்றன்றாட நடைமுறை வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, யாராவது வீடு குடிவுகளுக்கு கூப்பிட்டா போறோம் இந்த நாட்கள். ஏன்னா முகத்தை முறிக்க கூடாது, அவர் இந்த ஃப்ரெண்ட் ஆனா அப்படின்னா போக வேணும். சாமத்தியானங்க கூப்பிட்டா போறோம். இந்து ஆக்கள் சாமத்தியானங்க கூப்பிட்டா அந்த நாட்களில் போறோம். போயிட்டு அதில் போய் செய்வா வந்த நீங்க வந்துட்டு 2 பூவை தலையில அள்ளி வச்சுட்டு போகணும்னா வச்சுட்டு வாரம் வருவேன் கத்திர சடங்காச்சாரங்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த நாட்கள் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும்னு சொல்லி அப்படி அல்ல. கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவோடு நடக்கிறவன் தான் இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொன்னால், பாரப்பட்டு இந்த நாட்களிலே பரிந்து பேசுகிற ஜெபத்தை எழுப்பானை ஒழிய இந்த நாட்களிலே கிறிஸ்தவன் என்று பேரை வைத்திருக்கிறவன் இந்த நாட்களிலே ஒருபோதும் அந்த காரியத்தை செய்து முடிக்க மாட்டான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், அநேக கிறிஸ்தவன் சொல்லுவோம் வழியிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்க, ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு இந்த ஆண்டோடைய காரியத்துல பாருங்க, கடைசி காலத்துல என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு ஊழியர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நியமிக்கப்பட்டு போய் ஒவ்வொரு வீடுல தங்களோட பாடல போய் ஜெபம் பண்ணுவார். அழைக்காம ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அவருடைய கொஞ்சம் கொடுக்குற அந்த காணிக்கையை வேண்டி கொண்டு வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, அது என்ன காரணம் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருப்பாரா இருந்தால் அந்த அந்த ஜனங்கள் இந்த நாட்களை எப்படியாக தேவனுடைய ஆவியானவர்களே பலப்படுவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படியாக ஜெபிக்க வேண்டும், என்ன காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய பிழைப்புகள் பட்டு போகும் என்பதற்காக அவர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அப்ப பாருங்கள், இந்த நாட்களே அந்த ஒரு குடும்பத்தை, ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் இந்த நாட்களே அவர்களை ஆண்டவருக்குள்ளே சரியாக இந்த நாட்களை வழி நடத்தி வருகிறவன் தான் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனா இந்த நாட்களே இருப்பார். அப்படியானால் அதற்கு பின்பாக அந்த அவனாலே உருவாக்கப்பட்ட அந்த சீசன் இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவன் ஜெபம் பண்ணி பரிந்து பேசி ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவை போல, இந்த தானியேலை போல இந்த நாட்களிலே இப்படியாக பரிந்து பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையும் இரக்கங்களும் இல்லாமல் அவருடைய அந்த பரிந்துரையின் மூலமா இந்த நாட்களில் நமக்கு அருளப்படும் உதவி இல்லாமலும் அங்கே போனால் நாம் தேவனை விட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறோம் என்றா நீங்கி மறுபடியும் பாவத்துக்குள்ளே அடிமையாகி விடுகிறோம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை பாருங்கள், அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் இல்லாமலும் அவருடைய பரிந்துரைகள் இந்த நாட்கள் மூலமாய் நமக்கு அருளப்படும் உதவி இல்லாமலும் போனால், அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசாமல் விட்டார் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கிருபையை நாங்கள் இழந்து போவோம், அவருடைய இரக்கங்களை இழந்து போவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டு வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், தேவனை விட்டு நீங்கி ஆண்டவருக்கு நமக்கும் தூரத்தை, அதாவது இடைவெளியை ஏற்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் மறுபடியும் பாவத்துக்கு இந்த நாட்களை அடிமையாக்கி விடுகிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு அநேக விசுவாசிகள் விழுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன் அந்த விசுவாசிகள் இன்றைக்கு விழுந்து போகிறார்கள்? ஏன் இந்த விசுவாசிகள் இன்றைக்கு பாருங்கள் பின்மாற்றமாய் போகிறார்கள்? இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்னத்துக்காக பின்மாற்றமாய் போகிறார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்று பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவர்கள் இழக்கிற வேளையிலேயே, அது மட்டுமல்ல அப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களுக்கு எச்சரித்து அநேக தரம் இந்த நாட்களை பரிந்து பேசுகிற காரியத்தை சொல்லுவார். ஆனால் இந்த நாட்களிலே அதை அவர்கள் மறுபடியும் கேட்காமல் இந்த நாட்களிலே போவார்களா இருந்தால் இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் அங்கே விழுந்து போய் இந்த நாட்களிலே போய் சீரட்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே பாருங்கள், என்ன காரணத்திலாக இந்த ஊழியர்கள் விழுகிறார்கள்? சிம்சோன் எதிரே விழுந்தார் இந்த நாட்களில், லலிதாவிலே போய் விழுந்த நாட்களில் விழுந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களில். அதனாலே பாருங்கள் என்ன நடந்தது? சிம்சோனுடைய கண்கள் தோண்டப்பட்டது. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை இந்த நாட்களை பாருங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த நாட்களை இழந்து போனார், பலத்தை இழந்து போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கடைசியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கேட்கிறார், ஆண்டவரே ஒரு முறை இந்த நாட்களை என்ன நம்முடைய ஆவியின் வந்த வல்லமையை தாரும் என்று சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் கடைசி நேரத்திலே மனம் இறங்கி இந்த நாட்களை அந்த காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
இப்ப தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீது இந்த நாட்களை பாருங்கள். தாவீதும் அதே இச்சையிலே தான் அங்கே பட்சபாலோடு இந்த நாட்களே அங்கே தேவனுடைய கிருபை இந்த நாட்களை இழந்து போய் இந்த நாட்களை இருக்கிறார். ஆனா தெரியாதபடி இந்த நாட்கள் அந்த இடத்துல இருக்கிற வழியிலே தீர்க்கதரிசி அந்த இடத்திலே வந்து பாருங்கள். நாத்தான் அந்த இடத்திலே வந்து சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னார். இதுதானப்பா சம்பவம் ஒன்று ஒரு கதையை சொல்லி இந்த நாட்களை தாவீதுக்கு எடுத்து சொல்லுகிற வழியிலே அது யார் என்ற வழியிலே கேட்ட வழியிலே அவர் சொல்ல நீதானப்பா என்று சொல்லுகிற வழியிலே தான் உடனே தாவீதுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருகிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆனாலும் அங்கே அந்த இடத்திலே ரெண்டு அதாவது நாட்களை பார்க்கிறவர்களே தாவீதுடைய 2 பிள்ளைகள் அந்த இடத்துல இழக்கிறதை பார்க்கிறோம். அப்சலோம் ஒன்று மற்றதும் இன்னொரு எவருடைய அந்த அந்த சின்ன பிள்ளை இந்த பிறந்த பிள்ளையும் இந்த நாட்கள் இழக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று பார்ப்போமா இருந்தால் அருமையான அன்பு பிள்ளைகளே தேவன் நமக்காக பரிந்து பேசாமல் விட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் இழந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். அதனால இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் அவருடைய கிருபையிலும் இரக்கத்திலும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அங்கே அனுதினமும் இந்த நாட்களை பெருக வேண்டும். அந்த கிருபையும் இரக்கத்தோடு இந்த நாட்களை அங்கே நாங்கள் பெருகி அந்த கிருபைக்குள்ளும் இரக்கத்துக்குள்ளே நடக்கிற வழியிலே அங்கே பரிந்து பேசுகிற ஜெபத்தின் ஆவியானவரை நம்மேலே தேவன் இந்த நாட்களை ஊற்றுவார். அப்பொழுது நாங்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரகாரம் மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே எதை நினைத்து எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே வாய்க்க பண்ணி தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் நீங்க தானியேல் சொல்லுகிறார் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை அங்கே ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் அந்த முகத்தை நேராக்குறது மட்டுமல்ல பாவங்களை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு ஜெபம் ஏறெடுக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நம்மை இந்த நாட்களிலே நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். அப்ப சுத்திகரித்து இந்த நாட்களை அதற்கு பின்பாக அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற வழியிலே தான் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார். ஜெபத்துக்கு தேவன் இந்த நாட்களை விடுதலை தருகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்தராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் கல்வாரிலே அடிக்கப்பட்டு அங்கே நம்முடைய பாவங்களை கிரமங்களுக்காக ரத்தம் சிந்தி அவர் இந்த நாட்களில் பிதாவுடைய வலது பாரசத்திலே வீட்டிலிருந்து பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நாங்கள் இன்றைக்கு சாதாரணமான ஆட்கள் அல்ல. நாங்கள் பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனோ தானோ அந்த நாட்களை வந்தோம் ஜெபித்தோம் முடிந்தோம்னு சொல்லி இந்த நாட்களை போவதில்லை. ரேடியோவிலே அந்த சத்தம் வருகிறது அல்ல இந்த நாட்களை யூடியூப்ல சத்தம் வருகிறது என்பதற்காக இந்த நாட்களை நாங்கள் ஜெபிக்கிறது அல்ல. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் காலம் சமீபமா இருக்கிறபடினால் இந்த ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் எப்படியா அவர் ஜெபித்தார் பாருங்கள். அவருடைய தனிப்பட்ட ஜெபத்தை பாருங்கள். பிரசங்கம் பண்ணுவார் மலையிலே ஏறி இந்த நாட்களை தனியே போய் தனிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பார் அருமையான கர்த்தருடைய. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நிமித்தம் நாங்கள் பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே தானியேலுடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தை குறித்தும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசுகிற காரியத்தை குறித்தும் வேதத்திலேருந்து சில காரியங்களை இந்த நாட்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளும் சங்கமனை தளத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லெசியாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வழிநடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. இதுவரை நேரமும் பரிந்து பேசும் ஜெபம் என்ற தலைப்பின் கீழே வேத பாடத்தை வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இதே வேளையிலே நாளிலே சந்திப்போம். அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்கள் இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேகரன் வாணர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தரண்டை பரிந்து பேசும் ஜெபம் என்ற தலைப்பின்களே வேத பாடத்தை வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நித்திரைக்கு செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளே சந்திப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. ஆமேன் ஆமேன்.